வணக்கம். மதத்தை காப்பாற்றப் போகிறோம், சனாதன தர்மத்தை காப்பாற்றப் போகிறோம், இப்போ கடவுளையே நாம் காப்பாற்றப் போகிறோம். இதைத்தான் ஒரு சில அரசியல் கட்சிகள் ப்ரொபகேண்டாவாக எடுத்து வைத்து வருகிறார்கள். மக்களுடைய நம்பிக்கை, கடவுள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, கோவில் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை சிதைத்து, அங்கே கிடைக்கக்கூடிய பிரசாதத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை சிதைத்தது மட்டுமல்லாமல் அதை அரசியலாக்கி வருகிறார்கள். ஒரு புதிய ஜிஹாதை துவங்கிவிட்டார்கள். அந்த ஜிஹாத் தான் லட்டு ஜிஹாத், பிரசாதம் ஜிஹாத். இப்படியும் ஒரு சில டெலிவிஷன் சேனல்ஸ்கள் பேச தொடங்கிவிட்டார்கள். எந்த அளவில் இந்த நாட்டு மக்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அதே போன்ற நம்பிக்கை அந்த பிரசாதத்தின் மீதும் இருக்கிறது. அப்போ அதே ஏன் அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தை ஒரு சில நபர்கள் தூண்டியிருக்கிறார்களா? அல்ல, அந்த பிரசாதத்தின் மீது எழும்பக்கூடிய பல்வேறு கேள்விகள் உண்மையிலேயே வெளியாகி இருக்கிறதா? அதாவது திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து வரக்கூடிய லட்டுவேல் கொழுப்பு இருக்கிறது, மாட்டு கொழுப்பு இருக்கிறது, பன்றி கொழுப்பு இருக்கிறது, மீன் எண்ணெய் இருக்கிறது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ப்ரொபகேண்டா நெரட்டிவ் உண்மையை இன்னைக்கு நாங்கள் எக்ஸ்போஸ் செய்ய போகிறோம் ஆதாரத்துடன். இந்த ஆதாரம் இதே திருப்பதி தேவஸ்தானத்தின் ஆஃபீஸர்கள் வெளிக்கொடுத்திருக்கிறார்கள். அதாவது கடந்த 10 நாட்களாக எந்த பொய்யை, எந்த கட்டுக்கதையை நீங்கள் பார்த்து வந்தீர்களோ, எந்த ஆதாரமற்ற ஒரு செய்தியை ஒரு மிகப்பெரிய செய்தியாக மாற்றி இந்த நாட்டில் நடக்கக்கூடிய உண்மையான விஷயங்களை பற்றி பேசக்கூடாது என்று உங்களை டீவியேட் செய்து வந்தார்களோ, அதாவது இந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு சில மாநிலங்களில் தேர்தல், இந்த நாட்டின் பொருளாதாரம், இந்த நாட்டின் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய விலைவாசி, வேலைவாய்ப்பு, இது போன்ற விஷயங்களை பற்றி நீங்கள் பேசவே கூடாது, அமைதியாக இருக்கணும். அதற்கு இவர்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் மதம். திருப்பதி தேவஸ்தானத்தில் என்ன நடந்தது என்கிற இந்த விஷயத்தை இன்வெஸ்டிகேட்டிவ் முறையாக ஒரு டீட்டெயில்டான ரிப்போர்ட்டை த பிரிண்ட் என்கிற நிறுவனம் வெளிவிட்டிருக்கிறார்கள். அதாவது திருப்பதி தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அதிகாரிகளை சந்தித்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்களை ரெக்கார்ட் செய்திருக்கிறார்கள். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு எடுத்து வைத்தேன் என்றால் உங்களுக்கு புரிய வரும். எந்த கதையை நீங்கள் கேட்டு வந்தீர்களோ, எந்த மாட்டுக் கொழுப்பை பற்றி நீங்கள் பார்த்தீர்களோ, இந்த பன்றி கொழுப்பை பற்றி பார்த்தீர்களோ, எந்த மீன் எண்ணெய் பற்றி நீங்கள் பார்த்தீர்களோ, அனைத்துமே பொய் என்று வெளிவந்தால் சந்திரபாபு நாயுடுவால் பதில் கொடுக்க முடியுமா? அல்ல பவன் கல்யாண் அவர்களால் பதில் கொடுக்க முடியுமா? அல்ல இந்த ரிப்போர்ட்டில் எழும்பக்கூடிய கேள்விகளை பார்த்து ஜெகன்மோகன் ரெட்டி அல்ல திருப்பதி தேவஸ்தானத்தின் அந்த ட்ரஸ்டால் பதில் கொடுக்க முடியுமா? டிடிபியால் பதில் கொடுக்க முடியுமா? அனைத்தையுமே ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம், ஆழமாக பார்க்க போகிறோம், டீட்டெயில்டாக ஆதாரபூர்வமாக பார்க்க போகிறோம். பாருங்கள். இந்த வீடியோவுக்கு போவதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. அதாவது இது போன்ற உண்மைகள் உங்களிடம் வரக்கூடாது என்று நினைத்து பல்வேறு அமைப்புகள் எங்களுக்கு எதிராக வேலை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். அதாவது எங்களுடைய வீடியோ வெளிவந்த அடுத்த நிமிடமே டிஸ்லைக் போட்டு அந்த வீடியோவுடைய தரத்தை குறைக்க தொடங்கிவிட்டார்கள். எங்களுடைய வீடியோ பல்வேறு நபர்களுக்கு போவதல்ல. இதிலிருந்து எங்களை மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. எப்படி அவர்கள் டிஸ்லைக் பட்டனை தட்டி எங்களுடைய வீடியோடைய அத்தன்டிகேஷனை, எங்களுடைய வீடியோவுடைய வளர்ச்சியை குறைத்து வருகிறார்களோ, அதே போன்று எங்களுடைய வியூவர்ஸ் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், இந்த வீடியோவின் தொடக்கத்திலேயே லைக் போட்டு விடுங்கள், ஷேர் செய்து விடுங்கள், உங்களுடைய கருத்தை கீழே எழுதி விடுங்கள். இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தாலே போதும், எங்களுடைய இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் எங்களை மீட்டெடுக்கலாம். இதை தாண்டி எங்களுக்கு ஆதரவு கொடுக்க நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய யூபிஐ ஐடியில் உங்களுடைய ஆதரவையும் அனுப்பலாம். லட்டு விவகாரம் எப்படி தொடங்கியது? சந்திரபாபு நாயுடு ஐயா திடீர் என்று இந்த சர்ச்சையை கிளப்புகிறார். அதாவது உங்களுக்கு தெரியுமா, திருப்பதி லட்டுவேல் மாட்டுக் கொழுப்பு, பன்றி கொழுப்பு, மீன் எண்ணெய் இருப்பதாக கிடையாது. அவர் அப்படி கூடவில்லை. அவர் என்ன கூறினார்? அனிமல் ஃபேட் இருப்பதாக கூறியிருந்தார்கள். ஆனால் இந்த விஷயம் எப்படி வந்தது? கோதி மீடியா மற்றும் பிஜேபியின் ஐடி விங் இவர்கள் இதை பரப்பினார்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையை பற்றி த பிரிண்ட் வெளிவிட்ட இந்த டீட்டெயில்ட் ரிப்போர்ட்டை நீங்கள் படித்து பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும்.
எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஷாமலா ராவ், திருப்பதி தேவஸ்தானத்தின் டிடிபியின் ஷாமலா ராவ் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்பவே முக்கியமாக இருக்கிறது. ஜூன் 12ஆம் தேதி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் டிடிபி என்கிற இந்த பதவியில் ஷாமலா ராவ் பதவியேற்கிறார். அதாவது சந்திரபாபு நாயுடு அவருடைய புதிய அரசாங்கத்தை துவங்கியதற்கு பின்பு எத்தனையோ நாட்களுக்கு பின்பு தான் இவர் வருகிறார். அதாவது இவருக்கும் ஜெகன்மோகன் ரெட்டியின் அரசாங்கத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. There is no connection between ஜெகன்மோகன் ரெட்டி அண்ட் மிஸ்டர் ஷாமலா ராவ் பிரசாத். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, எந்த நெய்யை பற்றி, எந்த லட்டுவை பற்றி நீங்கள் பார்க்கிறீர்களோ, லட்டு டெஸ்ட் செய்யப்பட்டதா? கிடையாது. சரி, அப்போ என்ன டெஸ்ட் செய்யப்பட்டது? நெய் டெஸ்ட் செய்யப்பட்டது. இப்போ உங்களிடம் இன்னொரு கேள்வி வரும், எப்படி ஜெகன்மோகன் ரெட்டி, ஏன்னா குற்றச்சாட்டு அது தானே, சந்திரபாபு நாயுடு எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு முன்னாள் அரசாங்கத்தில் நடந்த குளறுபடிகளால் இப்போ அந்த லட்டுவில் இவ்வளோ கலப்படம் நடந்துவிட்டது. நிச்சயமாக கலப்படத்தை பற்றி நாம் பேச வேண்டும். ஆனால் அதற்கு முன்பு இந்த அலிகேஷனுக்கு வந்து விடலாம். ஷாமலா ராவ் எப்போ வருகிறார்? யார் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார்? சந்திரபாபு நாயுடு அரசாங்கத்தில் வந்த ஒரு ஆஃபீஸர். யாரை பற்றி கொடுக்கிறார்? இதே டிடிபியில் நடக்கக்கூடிய அந்த குளறுபடிகளை பற்றி பேசுகிறார். ஷாமலா ராவிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இந்த நெய்யை வைத்துதான் இந்த லட்டு செய்யப்பட்டதா? இந்த நெய் வழியாக தான் இந்த லட்டுவில் இத்தனை அனிமல் ஃபேட் எல்லாம் புகுந்ததா? ஷாமலா ராவ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், the ghee said to be contaminated with fish oil, lard, beef tallow, besides other elements like vegetable oil, was supplied in July. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரிசல்ட், இந்த ரிப்போர்ட், எந்த நெய்யை பற்றி நீங்கள் பேசுகிறீர்களோ அது சப்ளை ஆனதே ஜூலை மாதத்தில். நான் பொறுப்பில் வந்தது ஜூன் 12ஆம் தேதி. அப்போது எனக்கு முன்பு தான் இந்த நெய்யை வாங்கப்பட்டது. எனக்கு பின்னாடி இந்த நெய்யெல்லாம் வாங்கவில்லை. அப்போது பழைய நெய் கிடையாது, பழைய அரசாங்கத்தின் ப்ரெக்யூர்மெண்ட் கிடையாது. சரி, பாயிண்ட் நம்பர் 1 நோட்டட். இப்போ நீங்கள் பார்த்தீர்கள்னா ஜூலை மாதத்தில் இது உள்ளே வருகிறது. சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார். இந்த மாதிரி திருப்பதி லட்டுவில் மிகப்பெரிய அளவில் குளறுபடிகள் நடக்கிறது. டெண்டர் ப்ராசஸ் ஜெகன்மோகன் ரெட்டி அரசாங்கத்தில் கொடுக்கப்படுகிறது, மார்ச் மாதத்தில் கொடுக்கப்படுகிறது. மார்ச் 2024 இந்த டெண்டர் ப்ராஜெக்ட் கொடுக்கப்பட்டது. மே 8ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு so called company which is called AR Dairy தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனிக்கு இந்த ப்ராஜெக்ட், இந்த டெண்டர் போகிறது. மே 15ஆம் தேதி முதல் ஆர்டர் கொடுக்கப்படுகிறது, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆன் மே 15th. அந்த ஆர்டருக்கான டெலிவரி எப்போ கிடைக்கிறது என்றால் ஜூலை 2023ஆம் ஆண்டு 2 பேட்சஸ்களில் இந்த டெலிவரி கொடுக்கப்படுகிறது. எல்லாமே ஷாமலா ராவ் அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார். சரி, 8ஆம் தேதி மே மாதம் இந்த டேரி, தமிழ்நாடு டேரிக்கு இந்த டெண்டரை கொடுத்தீர்களோ அவர்களை எப்படி நியமித்தீர்கள்? இது எல்லாம் பல்வேறு கேள்விகள் இந்த ரிப்போர்ட்டில் கேட்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றாக நம்ம பார்த்து வருகிறோம். எப்படி இந்த குழப்பம் வந்ததுன்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா, அன்னைக்கு ஒரு 10 ட்ரக் நெய்களை எடுத்து வந்தார்கள் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்திற்கு. இந்த 10 ட்ரக்கள் நாங்கள் மோந்து பார்த்தோம். 3,50,000 லட்டு தயாரிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கோவில், கிட்டத்தட்ட 3 லட்சம் மதிப்பிற்கான ஒரு மிக பிரம்மாண்டமான கோவில். அந்த கோவிலுடைய மிக முக்கியமான அங்கம் லட்டு. அதை நாங்கள் மோந்து பார்த்து டெஸ்ட் செய்தோம் என்று கூறியிருக்கிறார். 3 முறை நாங்கள் லேப் டெஸ்ட் செய்வோம். அந்த லேப் டெஸ்ட்டில் எது ஒரு டெஸ்ட் ஃபெயில் ஆனால் கூட அந்த கண்டெய்னரை அனுப்பிவிடுவோம் என்று கூறக்கூடிய அதே நிறுவனம், அதே கோவில் அமைப்பு, அந்த அமைப்போடைய அதிகாரி என்ன கூறுகிறார், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் என்ன கூறுகிறார் என்றால், நாங்கள் அந்த ட்ரக்கிலிருந்து வந்த சாம்பிள்ஸ்களை மோந்து பார்த்து அந்த ஸ்மெல் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அதனால் நாங்கள் சந்தேகப்பட்டு 4 ட்ரக்குகளை நாங்கள் ரிஜெக்ட் செய்து விட்டோம். மீதம் இருக்கக்கூடிய 6 ட்ரக் அதை நாங்கள் உள்ள ஏற்றுக்கொண்டோம். அப்போ இந்த 4 ட்ரக், அதாவது மனிதருக்கு இருக்கக்கூடிய 6 அறிவில் ஒரு அறிவு மோப்பம் பிடிக்கிறது, அதாவது ஸ்மெல் செய்வது. அந்த சயின்டிஃபிக் பவரை வைத்து நாங்கள் நெய்யில் கலப்படம் இருப்பதாக சந்தேகப்பட்டோம். சந்தேகப்பட்ட அந்த 4 ட்ரக்குகளை நாங்கள் உள்ள அனுப்பவில்லை. அதனால் எந்த விதமான கலப்படமும் நடந்திருக்காது.
சரி, ஷாம்லா ராவ் அவர்கள் கொடுத்த அடுத்த தகவல், samples from these 4 tankers, 2 of which had arrived on the 6th of July and others on 12th of July. 2 முறை இந்த நெய் சப்ளை செய்யப்படுகிறது, 6ஆம் தேதி மற்றும் 12ஆம் தேதி. 2 டேங்கர் மற்றும் 6ஆம் தேதி வந்திருக்கிறது, மீதம் இருக்கக்கூடிய 8 டேங்கர்ஸ்கள் 12ஆம் தேதி வந்திருக்கிறார்கள். were collected and sent to National Dairy Development Board. 4 ட்ரக்குகளில் இந்த மோப்பு முடிக்கும்போது தவறான நெய் வந்ததாக கூறுகிறார்கள். அந்த தவறாக வந்த அந்த ஸ்மெல் இருக்கக்கூடிய சாம்பிள்ஸ்களை நேஷ்னல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு, சென்டர் ஃபார் அனாலிசிஸ் அண்ட் லேர்னிங் இன் லைஃப் ஸ்டாக் ஃபுட், என்டிடிபி கால்ஃப் என்கிற இந்த அமைப்பிற்கு ஆனந்தில் இருக்க குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்த லெபார்டரிக்கு அனுப்புகிறார்கள். அங்கிருந்து ஒரு டெஸ்ட் சாம்பிள் வருகிறது, ரிப்போர்ட் வருகிறது. அந்த ரிப்போர்ட்டை தான் காட்டி இந்த ஒட்டுமொத்த கதையை கூறுகிறார்கள். சரி, 12ஆம் தேதி ஜூலை மாதம் இந்த டெஸ்ட் சாம்பிள் கொடுக்கப்பட்டது. 10 ட்ரக் உள்ளே வந்ததாக கூறுகிறீர்கள். 4 ட்ரக்கை நாங்கள் மோப்பம் பிடித்து அதை ரிஜெக்ட் செய்து விட்டோம் என்று கூறுகிறீர்கள். சரி, இதற்கு பேர் என்ன நடந்தது? லட்டுவில் அது கலக்கப்பட்டதா என்று கேட்டபோது, இல்லை, 100% லட்டுவில் அந்த கலப்படமான நெய்யை நாங்கள் உபயோகத்திற்கு கொண்டு வரவே இல்லை. யார் கூறுகிறார்? ஷாமலா ராவ், திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தின் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். இவர் கூறுகிறார். அப்போ எந்த விதமான கலப்படமும் அந்த லட்டுவில் போகவில்லை, அந்த நெய் போகவில்லை. அப்போ எந்த விதத்திலையுமே நீங்கள் குறிப்பிடும்படி அந்த மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு இல்லை மீன் எண்ணெய் அதில் கலக்கவில்லை என்று டிடிபி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து வைக்கிறார்கள். The 4 trucks were kept aside and sent back to AR Dairy after the NDDB calf report reflected animal and vegetable fat contamination. அந்த 4 டேங்கர்ஸ்களை நாங்கள் ஒதுக்கி வைத்திருந்தோம். இந்த ரிப்போர்ட் வந்த உடனேயே நாங்கள் ஏஆர் டெய்ரி எங்கேருந்து இந்த நெய் வந்ததோ அவர்களுக்கே நாங்கள் திருப்பி அனுப்பிவிட்டோம். ஷாமலா இதை எடுத்து வைக்கிறார். ஷாம்லா ராவ் அவர்கள் கொடுக்கக்கூடிய அடுத்த ஸ்டேட்மெண்ட், 5 agencies supplying ghee to TTD at that time only the sample collected from AR Dairy tankers were found to be abnormally low quality. டாப் 5 அந்த 5 கம்பெனிகள் மட்டும்தான் இந்த நெய் எல்லாம் எங்களுக்கு கொடுக்குறார்கள். அதில் ஏஆர் டைரி சப்ளை செய்த இந்த நெய் நாங்கள் மோப்பம் பிடித்து பார்த்தோம், அது ரொம்பவே ஒரு மோசமான குவாலிட்டியில் கிடைத்ததாக அவர் கூறுகிறார். எப்படி டெஸ்ட் செய்தார்? மோப்பம் பிடித்து டெஸ்ட் செய்தார். அதற்கு பின்பு முதல் முறையாக நாங்கள் ஹைதராபாத்திற்கு தாய் அனுப்பவில்லை, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம் வெள்ளிக்கிழமை அன்று. ஷாமலா had said that samples were sent to external labs for the first time in TTD's history. முதல் முறையாக திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தின் வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்த சாம்பிள்ஸ் வேறொரு லேபிற்கு அனுப்பப்பட்டது. அப்போது இந்த தவறு அப்படி நடந்ததாக இருந்தால் இது தொடர்ந்து நடந்து கொண்டிருந்திருக்கிறது. ஏன்னா அங்கே டெஸ்ட் எடுக்கக்கூடிய முறை, மோப்பம் பிடிக்கக்கூடிய முறை, அங்கே லேப் இருக்கிறது, ஒரு ஹைடெக் லெபார்டரி திருமலா திருப்பதி தேவஸ்தானத்திற்குள்ளேயே இருக்கிறது. அதையும் தாண்டி ஹைதராபாத்தில் இந்த டெஸ்டிங்கெல்லாம் நடப்பதாக கூறுகிறார்கள். மைசூரில் அந்த கிச்சனை எப்படி நீங்கள் மேனேஜ் செய்ய வேண்டும் என்கிற அந்த கைட்லைன்ஸை மைசூரில் இருக்கக்கூடிய ஒரு லெபார்டரி கொடுக்கிறது. ஆனால் நாங்கள் அதையெல்லாம் தாண்டி எங்களுடைய மூக்கை நம்புகிறோம் என்று ஷாமலா ராவ் அவர்கள் கூறுகிறார். சரி, திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் ஒவ்வொரு நாளும் 3.5 லட்சம் லட்டு கொடுக்கப்படுகிறது. அப்போது எவ்வளோ முக்கியமான இந்த விஷயம் என்று பாருங்கள். ஆனால் டிடிடியோடைய இந்த பதில் எவ்வளோ சீரியஸாக இருக்கிறதுன்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா, லட்டுவில் மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு, மீன் ஆயில் இல்லை என்று கூறினால் கூட எப்படி நீங்கள் 4 ட்ரக்கை நீங்கள் அனுப்பிவிட்டீர்கள், 6 ட்ரக் உள்ளே வரட்டும் என்று நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். அப்போ அந்த 6 ட்ரக்கில் எந்த விதமான கலப்படமும் கிடையாதா? ஒரே கம்பெனியிலேருந்து வருகிறது. ஒட்டுமொத்த அப்படி நீங்கள் குவாலிட்டி டெஸ்டிங் ஆஃபீஸராக இருந்திருந்தால் உங்களுக்கு புரியும். ஒரு கம்பெனியில் தவறு நடந்தால் எல்லாத்திலையும் நடந்திருக்கும். அப்போ எல்லாத்தையுமே நீங்கள் திருப்பி அனுப்பியிருக்க வேண்டும். 2வது, சந்திரபாபு நாயுடு கையில் இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் எப்போ வந்தது?
அதற்கு பின்பும் இந்த கம்பெனியிலிருந்து நெய் வாங்கி கொண்டு தான் இருந்திருப்பார்களே ஒழிய, இல்லை அந்த நெய் பயனுக்கு வந்து கொண்டு தான் இருந்திருக்கும். அப்போ பாருங்கள் எந்த அளவில் இது சீரியஸ் ஆகிருக்கு. எப்படி ஏஆர் டைரியை நீங்கள் தேர்வு செய்தீர்கள்? இந்த கேள்வியும் கேட்கப்பட்டது. எந்த முறையில் இந்த கம்பெனியை நீங்கள் தேர்வு செய்தீர்கள்? கம்பெனி தரப்பிலிருந்து வரக்கூடிய பதில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, டிடிடியிலிருந்து, அதாவது திருமலா திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து 4 ஆஃபீஸர்கள் எங்களோட ஃபேக்ட்ரிக்கு வந்தார்கள், எங்களோட ஃபேக்ட்ரியெல்லாம் பார்த்தார்கள், எங்களுக்கு அங்கீகாரத்தையும் கொடுத்தார்கள், நீங்கள் சப்ளை செய்யலாம் என்று கூறினார்கள். இது அங்கிருந்து வரக்கூடிய பதில். டிடிடி என்ன கூறுகிறார்கள்? டாப் 5 கம்பெனிஸ் யார் எங்களுக்கு குறைந்த விலையில் அந்த நெய்யை கொடுக்கிறார்களோ அந்த டெண்டர் முறையில் நாங்கள் கொடுக்குறோம். எவ்வளோ ரூபாய்க்கு? அந்த டாப் 5 கம்பெனிகளில் மிக குறைவான விலையில் கொடுக்கக்கூடிய கம்பெனி தான் ஏஆர் டைரி. வெறும் 320 ரூபாய்க்கு கொடுக்குறார்கள். சாதாரணமாக நீங்கள் பார்த்தீர்கள்னா மார்க்கெட் ப்ரைஸில் ஒரு 500 ரூபாய்க்கு மேலே தான் நெய் இருக்குது, அது கீழே நெய் கிடையாது. எப்படி உங்களால் 320 ரூபாய்க்கு கொடுக்க முடியும் என்கிற இந்த கேள்வியை கூட யாருமே கேட்கவில்லை. வருடத்திற்கு கிட்டத்தட்ட 650 கோடி ரூபாய் வெறும் லட்டுவை மட்டுமே விற்பனை செய்து இந்த கோவிலுக்கு வருமானம் வருகிறது. இத்தனை பணத்தை, இவ்வளோ வருமானத்தை, இவ்வளோ ரெவென்யூவை எடுத்து காட்டக்கூடிய இந்த கோவிலுடைய மொத்த வருமானம் வருடத்திற்கு 5200 கோடி ரூபாய். கோவிலுடைய மொத்த மதிப்பு 3 லட்சம் கோடி ரூபாய். யாருக்காக நீங்கள் பணத்தை மிச்சப்படுத்தினீர்கள்? எதற்காக இந்த கேள்வி நீங்கள் கேட்கவில்லை? 320 ரூபாய்க்கு நீங்கள் கொடுத்தீர்கள். டால்டாவை கொடுத்தாலும் நீங்கள் டால்டாவை வைத்து அந்த லட்டுவை தயாரித்து விடுவீர்களா? எப்படி ஒரு கம்பெனியால் இவ்வளோ குறைந்த விலைக்கு இந்த நெய்யை கொடுக்க முடியும் என்கிற அந்த கேள்வியை கூட நீங்கள் கேட்கவில்லை. மாடு என்ன ஆகாயத்திலிருந்து வருகிறதா? உங்களோட மாட்டில் என்ன கொழுப்பு, அல்ல பன்றி கொழுப்பு, இல்லை நெய், இல்லை மீன், என்ன எல்லாமே கலந்திருக்கிறதா? இதெல்லாம் கேட்க மாட்டீர்களா? எப்படி இந்த விஷயத்தை நீங்கள் நெக்லெக்ட் செய்தீர்கள்? யாருக்காக இந்த பணத்தை சேகரிக்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. இதே கோவிலுடைய முன்னாள் சீஃப் ப்ரீஸ்டான ரமண தீக்ஷிதலு இவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் மிக முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டும். முன்னாள் அரசாங்கத்தில் இருக்கும்போதே நான் இந்த கோவிலை பற்றின பல்வேறு அலிகேஷனை எடுத்து வைத்திருந்தேன். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன். டெட்டோரேட்டட் குவாலிட்டி ஆஃப் லட்டூஸ், அதாவது லட்டுடைய தரம் குறைந்து கொண்டே இருக்கிறது, இதை சரிபார்க்க வேண்டும். அங்கே ஊழல் நடக்கிறது. வாங்கக்கூடிய பொருட்களில் சரியான விஷயங்களை இவர்கள் தேர்வு செய்ய மாட்டேங்கிறார்கள். பல்வேறு கோடிக்கணக்கான ஊழல் இங்கே நடக்கிறது. அவர் எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, நான் எடுத்து வைத்த அலிகேஷன் மீது இவர்கள் ஆக்ஷன் எடுக்கவில்லை, அதை பற்றி விசாரிக்கவில்லை, அதற்கு எதிராக என் மீதே ஆக்ஷன் எடுத்து விட்டார்கள், என்னையே அந்த பதவியிலிருந்து நீக்கி விட்டார்கள். இது அவருடைய பதிலாக இருக்கிறது. இங்கே தான் என்னுடைய மிக முக்கியமான கேள்வி. இது வெறும் கோவிலுக்கு மட்டுமல்ல, இதில் மசூதியும் சேர்த்து கொள்ளுங்கள், இதில் கிறித்துவ சர்ச்சஸ்களையும் சேர்த்து கொள்ளுங்கள், குருதுவாலாக்களையும் சேர்த்து கொள்ளுங்கள். கோவிலை கண்ட்ரோல் செய்வது யார்? பல நபர்கள் கூறுவார்கள் அரசாங்கத்தின் கையில் கோயில் போய்விடும். இல்லை இல்லை, இதை தனியார் கையில், அதாவது யார் அந்த கோவிலை கட்டினார்களோ, யார் அந்த மசூதியை கட்டினார்களோ அந்த அமைப்பிடம் நீங்கள் கொடுத்து விடுங்கள், நாங்களே பார்த்துக் கொள்வோம். சரி, உண்மையிலேயே கோவிலை பராமரிப்பது யார்? அந்த கோவில் யார் வழியாக இயங்குகிறது? மக்கள், நம்பிக்கை உடையவர்கள். அந்த கடவுள் மீது நம்பிக்கை வைத்து சேவை செய்யக்கூடிய நபர்கள் யார்? அவர்கள் கையில் கோவில் இருக்கிறதா? கிடையாது. கோவில் அரசியல்வாதிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. கோவில் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் லீடர்ஸ்கள் கையில் இருக்கிறது. கோவிலை பராமரிப்பது, கோவிலுக்குள் நடக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையுமே பார்ப்பது மக்கள், அங்கே இருக்கக்கூடிய பூஜாரி, அங்கே அந்த கோவிலுக்காக சேவை செய்யக்கூடிய பல்வேறு நபர்கள், அந்த கிராமத்தின் மக்கள். அப்போது இந்த கோவிலுடைய பொறுப்பு அரசாங்கத்தின் கையிலேயோ அல்ல பிரைவேட் பிளேயர்ஸ்கள் கையிலேயோ ஒரு கார்ப்பரேட் கையிலோ இருக்கக்கூடாது. நீங்கள் பார்த்தீர்கள்னா பல்வேறு கோவில்களில் அந்த ட்ரஸ்டை நடத்துவதற்கு ஒரு எலெக்ஷன் நடக்கும், ஓட்டு போடுவார்கள், பல ஆயிரம் ரூபாயை அவர்கள் செலவு செய்வார்கள். கிறிஸ்டியன் மிஷனரியில் இருக்கக்கூடிய பெரிய பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள், அவர்களிடம் நீங்கள் பார்த்தீர்கள்னா எலெக்ஷன் நடக்கும்,
சர்ச்சஸ்களில் எலெக்ஷன் நடக்கும். அப்போது எதற்காக? அரசியல்வாதிகள் அரசியல் கோவிலில் நடக்க வேண்டுமா? சர்ச்சஸ்களில் நடக்க வேண்டுமா? நடக்கக்கூடாது. இந்த இடத்தில் மக்கள் கையில், அங்கே இருக்கக்கூடிய அந்த கோவில் மீது பற்றுடைய நபர்கள், அவர்கள் கையில் இந்த ஒட்டுமொத்த பொறுப்பு இருக்க வேண்டும். அப்போதான் இது போன்ற கரப்ஷனை உங்களால் நீக்க முடியும். இது ஒரு கரப்ஷன், மிகப்பெரிய கரப்ஷன். லட்டுவில் இந்த கண்டாமினேட்டட் கீ இல்லை என்று டிடிபி ஒரு அறிக்கையை வெளிவிடுகிறது. ப்ரெஸ் மீட்டை வைக்கிறார்கள், ஸ்டேட்மெண்ட்களை கொடுக்கிறார்கள். அவர்களுடைய அரசாங்கம் இல்லை எங்களுக்கு தெரியும் அந்த லட்டுவில் மாட்டுக் கொழுப்பு, பன்றி கொழுப்பு, மீன் எண்ணெய் இருப்பதாக எங்களுக்கு தெரியும் என்று அவர்கள் ஒரு ப்ரொபகண்டாவை நடத்தி வருகிறார்கள். பிராயச்சித்த பூஜையெல்லாம் நடக்கிறது, மன்னிப்பையும் கேட்கிறார்கள். ஆனால் அதை எப்படி சரிபார்ப்பது? எப்படி இந்த 320 ரூபாய் லிட்டர் நெய்யை நீங்கள் ப்ரெக்யூர் செய்கிறீர்கள்? அந்த கேள்விக்கு யாரும் வரவில்லை. அடுத்தபடியாக நீங்கள் டெண்டர் விடும்போது எந்த ஸ்தரத்தில், எந்த அளவில் அந்த சுத்தமாக இருக்க வேண்டும்? ஏன்னா பணத்திற்கு இங்கே எந்த விதமான குறைபாடும் கிடையாது. பணம் எக்குப்புக்கான பணம் இருக்கிறது. அந்த லட்டு வைக்கும் போதும் 50 ரூபாய் ஒரு லட்டுக்கு நீங்கள் வாங்குகிறீர்கள். இன்னும் சீசனும் போதெல்லாம் 100 ரூபாய் 150 ரூபா தனியாரில் அது பிளாக்ல வித்துட்டு இருப்பாங்க. சரி, அதெல்லாம் விட்டுருங்க. 50 ரூபாய் நேரடியாக சிட்டையை வாங்கி நீங்கள் வாங்கிட்டு வர்றீங்க. அதில் சேரக்கூடிய நெய்யில் அதிலும் நீங்கள் பேரம் பேசி 320 ரூபாய்க்கு அவர் கொடுக்குறாரு நீங்கள் வாங்கி அதை கலந்து நீங்கள் லட்டு தயாரித்திருக்கிறீர்கள். எந்த அளவில் இந்த ரிப்போர்ட் உங்களுடைய கண்களை திறந்தது என்று எனக்கு புரியவில்லை. அப்படி உங்களுக்கு புரிந்திருந்தால் கீழே கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை எழுதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.